வணக்கம் தமிழா, இது உங்கள் மிஸ்டர் தமிழா. நான் உங்கள் வசந்த். ஓகே நண்பா, இன்னைக்கு ஒரு நல்ல ஹாப்பியான மூமெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு, நல்ல காற்றும் கூட. இந்த மாதிரி மழை வருஷம் 365 நாளும் பெய்யணும், நம்ம ஊரில் விவசாயம் செழிக்கணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மழை இறைவனை வேண்டிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அதே தான் நம்ம நீங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் மிஸ்டர் தமிழா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள வந்துட்டு நம்ம அந்த வீடியோ எடுக்க என்னென்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் டேஞ்சரான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ சின்ன பசங்க யாராவது வீட்டில் ட்ரை பண்ண வேணாம். ஸோ அது என்ன முதல்ல ஒரு வாட்டர் கேன் எடுத்துருக்கோம். அப்புறமா அந்த குளுக்கோஸ் போகிற டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று எடுத்துருக்கோம். எம்ஷீல்டு கொஞ்சம் எடுத்துருக்கோம், ஒரு வத்தி பெட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சில கார்பெட் கல்னு சொல்லுவாங்க இல்லையா, கார்பெட் கல் துண்டு தான் எடுத்துருக்கோம். இது வந்து உண்மையாகவே கேஸ் வெல்டிங் யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுற கார்பெட் கல் தான் இது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டியூப் இருக்குது இல்லைங்களா, இந்த டியூபை இந்த மூட்டியில் உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக உள்ளே இந்த பாட்டில் லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்களா, எம்ஷீல் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல கேஸ் வந்து வெளியே போகாத அளவுக்கு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா டைட்டாக பண்ணிக்கங்க. மறுபடியும் சொல்கிறேன், சின்ன பசங்க யாராவது ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் வெளியே காத்தோட்டமாக இருக்கிறதுல பண்ணுங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாட்டில் எடுத்துங்க. பாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஜூஸ் பாட்டில் எடுத்துங்க, தண்ணி கேன் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த கார்பெட் கல் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்பெட் கல்லை சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுலேயே பார்த்தீங்கன்னா 1 இல்லை ஒரு 3 கல் அவ்வளோதான் போடணும். அதுக்கு மேலே போடாதீங்க. பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக ஒரு 3 பீஸ் போடுறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் ப்ரெஷர் தாங்காது. ஸோ இதில் இவ்வளோ தான் நீங்கள் போடணும். இந்த கேனில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா, நம்ம ஒன்றும் நம்ம வெறும் தண்ணி தான், நம்ம குடிக்க யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த தண்ணி தான். ஸோ அந்த தண்ணியை இந்த கேனுக்குள்ளே ஊற்றும் போது இந்த தண்ணியும் அந்த கார்பெட் கல்லும் மிக்ஸ் ஆகி இதுலேருந்து கேஸ் வரது நல்லா தெரியும். இந்த கேஸ் வந்து அசிட்டனல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேர். ஸோ இந்த கேஸ் என்ன பண்ண பார்த்தா இந்த கேன்லேயே வச்சு நம்ம இந்த கியூவில் லாக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஃபுல்லாக செட் பண்ணி இந்த டியூபை கையில் எடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நாங்கள் ப்ரெஷர் கம்மியாக வச்சுருக்கோம். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் நல்லா இதிலேருந்து கேஸ் வெளியே வருது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு டேஞ்சரான எக்ஸ்பெரிமெண்ட் நண்பா. இப்போ பாருங்கள், வெறும் கேன் தான் வச்சுருக்கோம். இந்த கேனில் இருந்து கேஸ் வந்து இந்த டியூப் வழியாக இந்த நீடிலுக்கு வெளியே வருது நண்பா. ஸோ பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமாக எடுத்துக்கொள்ளலாம். சந்திக்கிறேன். அது உங்களை விடைபெறுவது உங்கள் வசந்த்.